பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியின் ஜெயம் தனிப்பட்ட பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையே வெற்றியின் வாழ்க்கை. ஆமேன். நாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே தான் வாழ்கிறார், நான் அவருக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாழும்போது அந்த வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. சோதனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் என்ன வந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்தால் நம்மை ஜெயமாக நடத்துகிறார். ஆமேன். என்ன வந்தாலும் அதை ஒரு அழுகின் பள்ளத்தாக்குடைய நடந்தாலும் அதை அதை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தீமை எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாட்டுகிற தேவன். எப்பொழுதும் நல்ல நாளில் மட்டுமல்ல, ஒரு கஷ்டமான நாளில் கூட தேவன் நம் ஜனங்களை கைவிடாமல் நடத்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவரை அறிகிற அறிவின் வாசனை என்றால் என்ன? வாசனை என்பது ஒரு சுகந்த வாசனை, ஒரு பரிமளமான ஒரு வாசனை. ஒரு உண்மையான விசுவாசியின் வாழ்க்கை, வார்த்தை, அந்த நடத்தை, அன்பு, பரிசுத்தம், இதை எல்லாமே கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற வாசனையாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள நடத்தை, இதை பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது தேவன் ஆண்டு நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூ பேசாது, ஆனால் அதன் வாசனை எல்லா இடத்துலையும் பரவுகிறது. அதுபோல் கிறிஸ்துவோடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கும்போது மக்கள் நம்மளை பார்த்து கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, கிறிஸ்துவை பார்ப்பாங்க. நமக்குள்ளே இருக்க கிறிஸ்தவர் சொல்லும்போது கிறிஸ்து அவர் என்று சொல்லும்படியாக நமக்குள்ள இருக்க கிறிஸ்துவை பார்ப்பாங்க. எங்களினாலே எல்லா இடங்களையும் வெளிப்படுத்துகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தமது மகிமையை மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆமேன். அப்போ ஒரு குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, வேலை இடத்திலும், ஒரு சமுதாயத்தில், எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ சில நேரங்களில் ஒரு பிரசங்கத்தை விட பரிசுத்தமான வாழ்க்கை அதிகமாக பேசும். ஆமேன். ஒரு சர்ச்சில் நம்ம கொடுக்குற பிரசங்கம் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான், ஆனால் நம்ம பேசுகிறவர்கள், பழகிறவர்கள், நம்ம குடும்பத்தில், உறவுகளில், சொந்த பந்தங்களில், வேலை ஸ்தலத்தில் எல்லாம் அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரும் நம்ம பேசும்போது, பழகும்போது, நடக்கையின் போது அந்த ஒரு இதில் ஆண்டவர் நாமம் அதிகமாய் எல்லா இடத்துலையும் பரவும். இந்த வசனத்தில் ஆவிக்குரிய பாடங்களை நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவில் தோல்வி இறுதியல்ல. பாருங்கள், வெளியில் தோல்வி போல தெரிந்தாலும் தேவன் நம்மை ஜெயமாக நடத்துகிறார். நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு ஒரு தோல்விப்பட்ட மாதிரி தெரியும், அவமானமாக தெரியும், எல்லாம் முடிந்தது மாதிரி தெரியும். ஆனால் தேவன் முடிந்ததுன்னு நினைக்கும் போது தான் தேவன் அதை தொடக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஆமேன். அப்போ விசுவாசியின் வாழ்க்கை தாக்கம் உள்ளதாக அந்த விசுவாசியோட வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தாக்கம் உங்களுக்குள்ளே எப்போ இருக்கணும்? அவங்க அவங்க வாழ்க்கையை முழுமையாக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ நம்மளோட வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவிடம் இழுக்கிற ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு வாசனையாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ நம்மளோட பேசுங்க, பழகுறவங்கள் ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து வழியில் நடக்கிற இவங்களே இவ்வளோ தூரம் அன்பு காமிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் நல்லா நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் நம்மளோட ஒரு ஸ்நேகத்தோடு பழகுறாங்களே, அப்போ கிறிஸ்துவை நாமும் ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும், அவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் இருக்கிற ஒரு வடிகாலாக, ஒரு பாத்திரமாக நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க வேண்டும். ஆமேன். பாருங்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை வார்த்தையில் மட்டும் இல்லை. நம்ம சாட்சி சொல்கிறது வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்கிறதில்ல, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய அன்பு, நமக்குள்ளே எப்படி பொறுமையாக நம்ம நடக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக எப்படி வாழ்கிறோம், இது எல்லாம் தான், இந்த எல்லா சுபாவம் தான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி இருக்குது. ஆமேன். கர்த்தர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறாரு, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு, இப்படி நம்ம சுவிசேஷத்தை வார்த்தையால் சொல்லுவதை விட நம்மளுடைய நடக்கைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய
பொறுமை, நிதானம், இப்படி ஒரு ஒரு உதவி செய்கிற பன்மை, இந்த தன்மையெல்லாம் பார்க்கும்போது இதன் மூலமாக தான் ஆண்டோட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். ஆமென். அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தேவன் நம்மை கிறிஸ்துவில் ஜெயமாக நடத்துகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேப்பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் நாம் இந்த வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவில் நம்மளை ஜெயமாக நடத்துகிறார். ஆமென். விசுவாசியோட வாழ்க்கை கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வாசனை திரவியமாக, அந்த வாசனை திரவியம் எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எல்லா இடத்துலையும் பரவுது, காற்று பரவுது போல் பரவுது. அதுபோல் நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறபடி அதுவே ஒரு சுவிசேஷமாக எல்லா இடத்துலையும் பரவுவதற்கு அது ஒரு பாத்திரமாக இருக்க, நாமே அது கருவியாக இருக்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உலகம் கிறிஸ்துவை நம் மூலம் காண வேண்டும். ஆமென். உலகங்கிறது யாரு? நம்முடைய குடும்பம், சொந்த பந்தங்கள், இன்னும் வேலை ஸ்தலத்தில் அநேக தரப்பட்ட மனிதர்களை பார்ப்போம். இன்னும் அறிமுகம் இல்லாதவர்கள் எத்தனை பேரை மீட் பண்ணுவோம். இதுதான் உலகம். அப்போ உலகம் கிறிஸ்துவை நம் மூலம் காண வேண்டும். ஆமென். நம்ம ஒரு நடமாடும் ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கையை நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். அதை நாம் அந்த ஆண்டுடைய வேத வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கை, அந்த அடிச்சூடுகளை பின்பற்றி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசியின் ஒரு நறுமண சாட்சி நாம் தான். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நறுமண சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். எல்லா இடங்களையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அது வார்த்தைகளாலே வெளிப்படுத்த மட்டுமல்ல, நம்முடைய குணங்கள், நம்மளுடைய பொறுமை, நிதானம், அன்பு, இரக்கம், தயவு, இன்னும் அவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை, இதெல்லாமே பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையே சுவிசேஷ அறிவிக்கிறதாக மாறுகிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே என்னை நீர் விசேஷத்தை பத்திரமாய் வைத்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற வேண்டும். அதை நான் வாயினாலே சொல்வதை விட என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய அன்பு, ஆண்டவரே கிறிஸ்துவோட அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய சுபாவம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அழிந்து, ஆண்டவரே கிறிஸ்துவே உம்முடைய சுபாவத்தை நான் வெளிப்படுத்துகளாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தின் மூலம் என்னோடு நீங்கள் பேசுகிறீங்கப்பா. நன்றி தகப்பனே என்று அர்ப்பணிப்போட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 5வது மாதமாகிய மே மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உண்மை வெளிப்படுத்துகளாக எங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக, எங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கையே நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், எங்களுடைய எல்லாமே நறுமணமாக அநேகருக்கு உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாக ஆண்டவரே எங்களை நீ வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கென்று இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் அறிவிப்பதற்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் எங்களை ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நடத்துங்க. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. இந்த நாளைக்கு ஆண்டவரே அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தை பண்ணி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்ற வசனத்தைப்படி அப்பா உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்பா உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.